இந்த வேளையிலும் நாம் படிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், லைஃப் வித் ஜீசஸ் இஸ் நோ ஃபெயிலியர். இயேசுவுடன் வாழ்க்கை தோல்வியல்ல என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்றைய தினத்தில் பாடத்தை படிக்கப் போகிறோம். இந்த நேரத்திலும் நான் 2 கேள்விகளை முன்வைத்து இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம் என்று பிரயாசப்படுகிறேன். முதலாவது கேள்வி, சரியாக வெற்றி அடைவது எப்படி, அல்லது வெற்றியடைய என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு யாரேனும் பதில் சொல்ல முடியுமா? சரியாக வெற்றி அடைவது எப்படி, அல்லது வெற்றியடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? திட்டமிடணும், பயிற்சி செய்யணும். கண்டிப்பாக நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால், ஒரு போட்டியில் கலந்து கொள்ள போகிறோம் என்றால் நாம் கண்டிப்பாக பயிற்சி எடுக்க வேண்டும், திட்டமிட வேண்டும், அதற்காக பிரயாசப்பட்டு உழைக்க வேண்டும். உழைத்து முயற்சித்தால் மட்டுமே நாம் வெற்றி அடைய முடியும். இன்னொரு கேள்வி, ஹவு டு ஃபெயில் ப்ராப்பர்லி. சரியாக தோல்வி அடைவது எப்படி? சரியாக தோல்வி அடைவது எப்படி? இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? சரியாக தோல்வி அடைவது எப்படி? இப்போ நம்ம ஒரு தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த தேர்வுக்கு போயிட்டு படிக்காமல் போயிட்டு எதையுமே எழுதாமல் எதையுமே சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த தேர்வில் நம்ம தோல்வியை சந்திக்கலாம். சரியாக தோல்வி அடைவது எப்படி? கேள்வி உங்களுக்கு புரியுது கொஞ்சம் கடினமாக கூட இருந்திருக்கலாம். ஹவு டு ஃபால் ப்ராப்பர்லி. சரியாக விழுவது எப்படி? ஃபெயில், ஃபால், தோல்வி, விழுதல். சரியாக விழுவது எப்படி? கேள்வி சற்று குழப்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக எப்படி விழுவது? கேள்வி உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எடுத்துக்காட்டு சொல்ல விருப்பப்படுகிறேன். ஸ்னோபோர்டிங், பனிச்சறுக்கு விளையாட்டு அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விளையாட்டில் ஈடுபடுறவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அந்த விளையாட்டை கற்றுக்கொள்ள பயிற்சி செய்ய முயற்சிக்கும் பொழுது அநேக நேரங்களில் அவங்க கீழே விழுகவும் அதன் நிமித்தமாக அவங்களுக்கு காயங்களும் எலும்பு முறிவும் ஒரு சில நேரங்களில் மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவங்க அந்த போட்டியில் அவங்க நல்லா கற்றுக்கணும் அப்படின்றக்காண்டி, அந்த விளையாட்டை நல்லா கற்றுக்கணுன்றக்காண்டி அவங்க முயற்சி செய்து அதை கற்றுக்குவாங்க. ஆனால் அந்த போட்டியில் ஒரு அபாயமான சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் எப்படி சரியாக கீழே விழுகணும், காயம் இல்லாமல், ஒரு எலும்பு முறிவு ஏற்படாமல், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி சரியாக விழணும் என்பதையும் அவங்க கற்றுக்கொள்வாங்க. இந்த சிறிய எடுத்துக்காட்டிலேருந்து நம்ம 2 விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் நம்ம வாழ்க்கைக்கு. நான் விழவில்லை, தோல்வியடையவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியாது, அதுதான் அர்த்தம். 2வதாக, நாம் தவறுகளில் கற்றுக்கொள்வதைப் போல தோல்வியடைவது எப்படி என்பதை சரியாக கற்றுக்கொள்வது அடுத்த முறை நம்ம தோல்வியடையாமல் வெற்றி அடைவதற்கு ஒரு வெற்றி பெற ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போ ஒரு சிறிய காரியம், பால் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதை நம்ம தயிராக மாற்றலாம். தயிரை நம்ம வெண்ணெயாக மாற்ற முடியும். பாலை காட்டிலும் தயிர் விலை உயர்ந்தது, தயிரை காட்டிலும் வெண்ணெய் விலை உயர்ந்தது. அதே போல் திராட்சை ரசம் விலை குறைவு. அந்த திராட்சை ரசம் வருடங்கள் கடந்து போச்சு அப்படின்னா அது ஒயின், அதோட விலை திராட்சை ரசத்தை விட அதிகம்தான். நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அநேக தவறுகளும் தோல்விகளும் ஒரு அனுபவமாகவே இருக்கும். அது நம்ம மதிப்பு மிக்கதாக தான் மாற்றக்கூடுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த வேளையிலும் ஒரு 2 நபர்களை குறித்து நம்ம பார்ப்போம். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ற நபரை அநேகருக்கு தெரிந்திருக்கும்னு நம்புகிறேன் நான். அவர் ஒரு நேவிகேட்டர். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்றவர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி 1492ஆம் ஆண்டில் ஸ்பெயின் என்ற ஒரு நாட்டில் ஒரு கப்பல் துறைமுகத்தில் இருந்து அவருடைய 19 நண்பர்களோடு கூட 3 படகுல பிரயாணப்பட்டு இந்திய நாட்டுக்கு ஒரு கப்பல் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பிரயாணப்பட்டு வராங்க. அப்படி அவங்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் 24 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க கண்ணு கெட்டுற தூரம் வரையே கடல் தான் தெரியுதே தவிர எந்த ஒரு கரையவும் அவங்க பார்க்க முடியல. அந்த வேளையில் அவரோடு கூட வந்த 19 நண்பர்களும் அவர் கூட அவர்கிட்ட சொல்கிறாங்க, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கிட்ட சொல்கிறாங்க,
இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, 24 நாள் ஆயிடுச்சு, நம்ம கரையை கண்டுபிடிக்க முடியல, நம்ம மீண்டும் ஸ்பெயின் நாட்டுக்கே நம்ம திரும்பி போயிடுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது 20 நாட்களுக்குரிய உணவு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆகையினால் நம்ம மீண்டுமாக நம்ம பின்னாடி திரும்பி ஸ்பெயினுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் 24 நாட்களுக்கான உணவு இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் சொல்கிறாரு, இல்லை நான் மீண்டும் போவோம், என்னுடைய உணவுகளை எல்லாம் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ இன்னும் ஒரு நாள் நம்ம பிரயாணப்படுகிறதற்கான உணவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சப்போஸ் அந்த ஒரு நாட்குள்ளாக கரையை கடக்க முடியவில்லை அப்படின்னா என்னை வந்து நீங்கள் கப்பலிருந்து தண்ணியில் தள்ளி விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர் வந்து திரும்ப அவர் சொன்ன அந்த வார்த்தையின் நம்பிக்கை நிமித்தமாக அந்த 19 பேரும் அதற்கு சம்மதித்து திரும்ப அவங்க பிரயாணப்பட்டு போகும் பொழுது அவங்க கரையை சேர்றாங்க. இந்த கரையை அவங்க சேரும் பொழுது அவங்க கண்டுபிடிச்ச நாடு என்ன நாடுனா அமெரிக்க தேசத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கிற ஒரு நபர் இருக்கார். அவர் வந்து ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர். அவர் வந்து பாக்டீரியாவை கொல்லணும், அதற்கு கொல்றதுக்கான ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டு அவருடைய ஆராய்ச்சி மையத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவரால் அநேக நாட்களாக முயற்சிக்கிறாரு. ஆனால் அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு அவரால் முடியலை. ஒரு நாள் அவர் விடுமுறை எடுத்து ஒரு வார காலம் வெளியில் சுற்றுலா செல்கிறாரு. அங்கே சுற்றுலா செல்லக்கூடிய வேளையில் அவருடைய ஆராய்ச்சி மையத்திலிருந்து செல்லும் பொழுது என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய ஆராய்ச்சி மையத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் ஒதுங்க வைக்காமல், அதை சுத்தம் பண்ணாமல், அவரை சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுட்டு ஆராய்ச்சி மையத்தினுடைய கதவுகள் ஜன்னல் எல்லாத்தையும் அப்படியே திறந்து வச்சுட்டு அவர் அசால்ட்டாக போயிட்டார். அப்போ திரும்ப மீண்டுமாக ஒரு வாரம் கழித்து அவர் வரும்போது அவர் வந்து அந்த ஆராய்ச்சி மையத்தில் பார்க்குறாரு, எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பாக்டீரியா பரவி இருக்குது. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த பாக்டீரியா இல்லை. என்னென்னு பார்த்தா அவர் அங்கங்கே போட்டு போன அந்த உணவு ப்ரெட்டு இதெல்லாம் வந்து அங்கங்கே போட்டிருக்காரு. அந்த ப்ரெட்டு எல்லாமே வந்து பூசணம் பிடிச்சி பூஞ்சை பிடிச்சி இருக்குது. அந்த இடங்களில் மட்டும் பாக்டீரியாவால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ தான் அவர் அதை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த பூசணம் பிடிச்ச பூஞ்சை அந்த ஃபங்கஸை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேளையில் தான் அவர் முதன்முறையாக ஆன்டிபயாட்டிக் மருந்து கண்டுபிடிக்கிறாரு. பெனிசிலின் என்ற ஒரு மருந்தையும் கண்டுபிடிக்கிறார். நம்மளும் வீட்டில் பார்த்துருப்போம். அநேக நாட்களாக காய்கறியெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா பாகற்காய், அப்புறம் ஒரு சில பழங்கள், பூசணிக்காய் போன்றதெல்லாம் பூசணம் பிடிக்கக்கூடிய நிலைமையில் நம்ம பார்த்துருப்போம். இப்படி எல்லா தவறுகளும் நம்ம வந்து கீழே தள்ளுறதா இருப்பதில்லை. ஒரு சில தவறுகள் மூலமாக நம்ம பூரணமாக ஒரு சில பெரிய பாடங்களையும் கற்றுக்கொள்கிறோம். இந்த வேளையிலும் வேதாகமத்திலிருந்து 2 நபர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 தலைப்பிலின் கீழாக பார்ப்போம். முதலாவது தலைப்பு, தோல்வியை ஜெயிக்கும் தேவகிருபை. தோல்வியை ஜெயிக்கும் தேவகிருபை. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பாவம் இந்த உலகத்தில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது. தேவன் சொல்லியிருந்தாங்க, நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை வந்து நீங்கள் புசிக்கக்கூடாது இந்த ஏதேன் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை எடுத்து புசித்தது நிமித்தமாக அவங்க வந்து பாவத்தில் விழுகிறாங்க. அந்த பாவம் உலகத்தில் வருது. சங்கீதம் 51:5 வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். சங்கீதம் 51:5 தேவன் இப்படியாக நம்மளுக்கு வசனம் கொடுத்துருக்குறாங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று நம்ம இந்த வேதாகமத்தில் பார்க்குறோம். ஆதாம் ஏவாளுக்கு பாவப்பட்ட அந்த காரியத்திலிருந்து காயின் ஆபேல் என்ற 2 பிள்ளைகள் அவர்களுக்கு. காயின் வாழ்க்கை பாவத்தின் விளைவையும், ஆபேலின் வாழ்க்கை பாவத்தை உணர்ந்த ஜீவியத்தையும் தேவசித்தம் செய்த ஆபேல் முன்வைந்தது போல நிச்சயமாகவே பெற்றோரின் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக இருக்கிறது. ஆபேல் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து ஒரு ஆடை வந்து அவர் பலியிட்டார்.
ஆனால் காயினோ வந்து அதை செய்யலை. காய்கறிகளை வந்து காணிக்கையாக தேவனுக்கு கொடுத்தாரு. பெற்றோர்கள் அநேக நேரத்தில் நம்மளுக்கு நல்ல காரியங்களை தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் பாவம் செய்த ஆதாமையும் ஏவாளையும் சொல்லி நம்ம வந்து இவங்களால தான் வந்து உலகத்தில் பாவம் வந்துச்சு, இவங்களால தான் நம்ம இப்போ வந்து கஷ்டப்படுறோம், நம்மளும் பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் அலட்டி கொண்டு நம்மளும் பாவம் செய்கிறோம். அநேக நேரம் நம்ம சொல்கிற வார்த்தைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிடாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம இப்படி வாழ்ந்திருப்போம், தேவன் நம்ம இப்படி வழி நடத்தியிருப்பாங்க, நம்ம இந்த பாவத்தெல்லாம் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பரலோகத்தில் நம்ம போய் சேரும் பொழுது ஆதாமும் ஏவாளையும் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, முதலாவது பாவம் செய்த மனிதர்களாக நம்ம அவங்கள அங்கே பார்க்க மாட்டோம். பாவத்திலிருந்து பாவத்தை உணர்ந்து தேவ கிருபையை பெற்ற ஒரு பெற்றோராக தான் நம்ம வந்து அங்கே பரலோகத்தில் வந்து நம்ம பார்ப்போம். இரண்டாவதாக, தேவன் நம் தோல்வியை பயன்படுத்துகிறார். God uses our failure. தேவன் நம்முடைய தோல்வியை பயன்படுத்துகிறார். பேதுரு கிறிஸ்துவை எத்தனை முறை மறுதலித்தார்னு தெரியுமா? 3 முறை பேதுரு வந்து கிறிஸ்துவை வந்து மறுதலித்தார். கிறிஸ்தவ சீசுவத்தில் தோல்வியை சந்தித்த பேதுருவிடமே இயேசு 3 முறை கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்கிறார் தேவன். அப்போ கேட்கும் பொழுதும் பேதுரு வந்து செவி கொடுக்கலை. 3 முறை தேவன் கேட்குறாரு. கேட்கும் பொழுதும் பேதுரு வந்து அந்த நேரத்தில் வந்து மறுதலிக்கிறாரு ஆண்டவரை. அப்போ பேதுரு வந்து இயேசுவை 3 முறை மறுதலிக்கிறதுக்கு முன்னதாக இயேசுவிடத்தில் வந்து ரொம்ப பேதுரு வந்து பிரியமான ஒரு சீஷனாக வந்து இருக்கிறாரு. 3 முறை பேதுரு வந்து தேவனை இயேசுவை மறுதலித்ததுக்கு அப்புறமா பேதுருவுக்கு இயேசு பிரியமானவராக இருக்கிறாரு. தன் தோல்விக்கு பின்னாக நேசராகிய கிறிஸ்து இயேசு மேல் வைத்த விடாப்பிடியான அன்பு வந்து பேதுருவை சிறந்த சீசனாக மாற்றியது. பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு வந்து பிரசங்கிக்கக்கூடிய வேளையில் பேதுருடைய வார்த்தையை கேட்டு 3000 நபர்கள் வந்து அன்றைய தினத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இவ்வளோ வல்லமையான பேதுரு ஊழியத்திலையும் பேதுரு வந்து தேவன் சொன்ன ஒரு கல்வி நிமித்தமாக ஒரு சபையும் கட்டப்படக்கூடிய ஒரு சீஷனாக பேதுரு வந்து இருந்தார். மத்தேயு 16:18 வசனம் வாசிக்கவும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று வசனம் நம்ம படிக்கிறோம். தேவன் சொல்கிறாங்க, இந்த கல்லின் மேல் நீ சபையை கட்டுவாய் அப்படின்னு சொல்லி. பேதுருவானவர் தேவனுடைய சபையையும் கட்டி பெந்தேகோஸ்தே நாளில் தேவனுடைய வார்த்தையை பேசினது நிமித்தமாக 3000 நபர் ஞானஸ்தானம் பெற்று தேவனை சேர்ந்தார்கள். மூன்றாவதாக, தோல்வியை சந்தித்து வாழ தெரியாத வாழ்க்கைக்கு தேவனின் திட்டம். இந்த வேளையிலும் தோல்வியை சந்தித்து வாழ தெரியாத வாழ்க்கைக்கு தேவனின் திட்டம் என்று என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். நான் எப்படி தேவனுக்குள்ளாக வந்தேன், தேவன் என்னை எப்படி வழி நடத்தினாங்க, எதன் நிமித்தமாக நாங்கள் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டோம் என்பதை நான் சிறு வயது முதலாக இன்றைய தினம் வரைக்கும் எப்படி கிறிஸ்துவோடு கூட நெருங்கி ஜீவித்து இருக்கேன், தேவன் எப்படி வழி நடத்தினாங்க என்பதை நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். நான் பிறந்தது சென்னையில், வளர்ந்தது மதுரையில். எனக்கு சரியாக ஒரு 6 வயசு இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் மதுரைக்கு வரோம். மதுரையில் தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே படித்து வேலை பார்க்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் மதுரையில் தான் இருந்துச்சு. அப்படியாக சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்தப்போ என்னுடைய அப்பாவோட அப்பா வீட்டில், தாத்தா வீட்டில் இருக்கிறோம். அங்கே ஒரு 3 மாத காலம் மட்டுமே நாங்கள் இருந்தோம். வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள், 3 மாத காலம் மட்டும்தான் அங்கே இருக்க முடிஞ்சிச்சு. அப்படி நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது எங்கள் தாத்தா வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா தான் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாத்தையும் கழுவுற வேலை, மற்ற வீட்டு வேலை எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க. அப்படி எங்கள் அம்மா வீட்டின் பின்புறமாக, அந்த காலத்துலலாம் வந்து நான் இப்போ சொல்கிறது வந்து 2000 ஆண்டு கதை, 2000 வருஷத்தில் அப்படியாக எங்கள் அம்மா வந்து வீட்டுடைய பாத்திரத்தெல்லாம் கழுவும் பொழுது வீட்டின் பின்புறமாக தான் வேலையெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி வீடு இருக்கும். அப்போ அந்த வீட்டின் பின்புறமாக எங்கள் அம்மா பாத்திரம் கழுவக்கூடிய வேலையில் ஒரு சபையினுடைய சத்தம், ஒரு சபை ஒன்று இருக்கும். அந்த சபை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும். அந்த ஞாயிற்றுக்கிழமை சபையின் சத்தம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கேட்குது.
அப்போ எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அந்த சபை எத்தனை மணிக்கு நடக்குமோ அந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மா வந்து பாத்திரம் கழுவ போவாங்க. அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய மற்ற வேலைகளை செய்வாங்க. அப்படி செய்து தேவனுடைய சத்தத்தை எங்கள் அம்மா கேட்டு பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சத்தத்தை கேட்குறதுக்காக எங்கள் அம்மா காத்துட்ருப்பாங்க, மிகுந்த வாஞ்சையோடு இருப்பாங்க. அப்படி ஒரு சில காலங்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் 3 மாதங்களுக்கு பின்பு குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நிமித்தமாக இரவோடு இரவாக நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறோம். எனக்கு 6 வயது சரியாக, எங்கள் அப்பாவுக்கு ஒரு சரியான வேலை கிடையாது, ஒரு வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னுடைய தங்கைக்கு 4 வயது 3.5 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரவு வீட்டை விட்டு நாங்கள் வெளியேற்றப்படுகிறோம். நைட்டு 1 மணி 2 மணி, வீடு இல்லை, வாசல் இல்லை, கையில் எதுவுமே கிடையாது. வீட்டை விட்டு வெளியேற்ற பண்ணுற சூழ்நிலையில் நாங்கள் தனிமையாக இருக்கிறோம். ஆனாலும் எங்கள் அம்மாவுடைய விசுவாசம் வந்து, எங்கள் அம்மாவுக்கு தேவன் மீது இருக்க விசுவாசம் வந்து மிகவும் ஒரு அதிகமாகவே இருக்கும். அப்புறம் பின்பாக ஒரு நல்ல வீடு தேவன் கொடுத்தாரு. என்னை நல்லா ஸ்கூலில் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்த்தாங்க. அநேக கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் வளர்த்து நல்லா வந்து கொண்டு இருக்கும் பொழுதும் அநேக நேரங்களில் அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள், அநேக காரியங்களை சந்திக்கும்படியாக தான் எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை இருந்தது. அப்போ நாங்கள் வேறு வீட்டுக்கு போன உடனே அந்த ஞாயிற்றுக்கிழமை சபையின் சத்தத்தை எங்கள் அம்மாவால் கேட்க முடியல. அந்த தெருவில் அந்த சபை இருக்கான்னு சொல்லி போய் எங்கள் அம்மா போய் பார்க்குறாங்க. பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சபையை பார்த்தா சபை இல்லை, சபை காலி பண்ணி போயிட்டாங்க, அந்த இடத்துல சர்ச் இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா பண்ணுறாங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு சபையாக எங்கள் அம்மா போய் பார்ப்பாங்க. இந்த போதகர் தான் இங்கே பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சபையாக எங்கள் அம்மா போகிறாங்க. ஒவ்வொரு சபைக்கும் போகும்பொழுதும் எந்த சபையில் பேசுகிறதுமே வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. எங்கள் அம்மாவுக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலாகவும் தேவன் பேசக்கூடிய ஒரு சத்தமாகவும் எங்கள் அம்மாவுக்கு கேட்கவே இல்லை. மதுரையில் அநேக சபைகளை சென்று எங்கள் அம்மா பார்த்து கடைசியில் எங்கள் சபையிலையுமே போய் சேர முடியாத ஒரு நிலைமையில் வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு ஏரியாவில் நாங்கள் வீட்டுக்கு போய் இருக்கும் பொழுது ஒரு சகோதரி ஒருத்தவங்க எங்கள் அம்மாவோட இடைப்பட்டு, வாங்க நான் உங்களை ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து ஒரு சபைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி போகிறப்ப அந்த சபையில் தான் நாங்கள் சண்டே ஸ்கூல்லேருந்து வாலிப வயது வரையும் நாங்கள் வந்து வளர்ந்து வந்த ஒரு சூழ்நிலை. அப்படியும் நான் காலேஜ் எல்லாம் படித்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா இறந்துடுறாங்க. எங்கள் அப்பா இறந்து போகக்கூடிய நேரத்தில் எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமான ஒரு கடன் பிரச்சனை. எங்கள் அப்பா அநேக கடன்களை வாங்கி வச்சுருக்காங்க, வீட்டில் எதுவுமே இல்லை, கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வழியே இல்லை. எங்கள் அம்மா அந்த வேலையிலையும் சொல்கிறாங்க, அவரும் போயிட்டார், நம்மளும் இறந்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், என்னாலலாம் இறந்து போக முடியாது, நான் வாழணும், நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கான தேவன் மீது வந்து மிகுந்த ஒரு விசுவாசம் கொண்டவங்களாக தான் எங்கள் அம்மா இருப்பாங்க. அப்போ ஜபத்தில் வைக்கிறோம். எங்கள் மாமா நிமித்தமாக வந்து ஒரு பெரிய தொகை கடன், கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கடனை வந்து அடைக்கும்படியாக தேவன் கிருபை செஞ்சாங்க. எங்கள் அப்பா இறந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதம் 2 மாத காலமாக கடன்காரங்களோட பிரச்சனை வந்து பயங்கர ஒரு துயரமாகவும் பயங்கர ஒரு கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவனை மட்டும் நம்பினதுனால தேவன் எங்களுக்கு எங்களுடைய மாமாவின் மூலமாக கடன்களை அடைக்கும்படியாக தேவன் கிருபை செஞ்சாங்க. அதற்கு பின்பாகவும் மாதம் வருமானம் வந்து வெறும் 5000 ரூபாய், அந்த வெறும் 5000 ரூபாயை வச்சு 1 வருட காலமாக குடும்பத்தை நடத்தும்படியாக நாங்கள் இருந்த சூழ்நிலையில் இருந்தோம். அதற்கு பின்பாக தேவனுடைய கிருபையினால் ஒரு கடையை துவங்கும்படியாக தேவன் கிருபை செஞ்சாங்க. ஒரு கடையை துவங்கி அந்த கடையில் நல்ல வியாபாரத்தை தேவன் கொடுத்து அதுக்கப்புறமாக சம்பாதித்து என்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொடுக்கும்படியாகவும் அதற்கு பின்பாக அநேக நிகழ்ச்சிகளையும் அநேக காரியங்களையும் நடத்தும்படியாகவும் தேவன் கிருபை செய்தாங்க. அதற்கு பின்பாகவும் நாங்கள் கடை வச்ச சூழ்நிலையெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கடை வைக்கும் போதும் நல்லா வியாபாரம் நடக்கும் போது 1 வருஷம் 1.5 வருஷத்தில் கடையை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. மொத்தம் நாங்கள் 7 இடத்துல கடை வச்சு பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து தேவன் எங்களை வழி நடத்தி தேவன் ஒருபோதும் எங்களை கைவிடாதபடிக்கு நாங்கள் வைத்த விசுவாசத்தை நிமித்தமாகவும் தேவன் மீது வைத்த நம்பிக்கை நிமித்தமாகவும் ஜபத்தில் அவரோடு கூட எங்களுடைய முழங்கால்களை மடக்கி நாங்கள் அவரோடு கூட நாங்கள் பேசினது நிமித்தமாகவும் தேவன் எங்களை அற்புதமாக வழி நடத்தினாங்க. அதற்கு பின்பாக நாங்கள் கடைசியாக வைத்த அந்த இடத்துல கடையை காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களாக சரியாக சாப்பிடல.
ஆனால் எனக்கு தெரியாது, இந்த பிரச்சனை எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் 3-4 நாள் கழித்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொன்னால் என்ன, காலி பண்ணிடுவோம், வேறு இடத்துல போய் நம்ம கடை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா திரும்பியும் என்னால் வாடகை இடத்துக்குலாம் போய்லாம் கடை வச்சுலாம் என்னால் இருக்க முடியாது, இப்படியே எல்லா இடத்துக்கும் என்னால் போய் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா ஜெபத்தில் வைக்கிறாங்க, தேவனே இதற்கு பின்பாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா சொந்தமாக எங்களுக்கு ஒரு இடத்த கொடுங்க, அப்போ தான் எங்களால் போய் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. தேவன் அதையும் வாய்க்க செய்தார். அற்புதமாக ஒரு வீடையும் வாங்க முடியாத தேவன் கிருபை செய்தார். 2020ஆம் ஆண்டு கொரோனா நேரத்தில் என்னுடைய தங்கையின் திருமணத்தை மே மாதத்தில் திருமணத்தை முடிக்கவும், அதற்கு பின்பதாக டிசம்பர் மாதம் வீடு வாங்கவும், கொரோனா டயத்தில் அநேக கஷ்டங்களுக்குள்ளாக இருந்திருப்பாங்க. பணம் இல்லாமல், உணவு இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாக இருந்திருப்பாங்க. ஆனால் நான் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஒரு வருஷம் அப்படின்னா அது 2020 கொரோனா டைம் தான் நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக அந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி நினைக்கிறேன், 2020 மார்ச் 24ஆம் தேதி நினைக்கிறேன், என்னுடைய தங்கையினுடைய திருமண பத்திரிக்கையை நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து செய்தியை பார்க்குறேன், நாளையிலேருந்து கடை திறக்கக்கூடாது, ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, முழு ஊரடங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பத்திரிக்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் வச்சோம். மே மாதம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கல்யாணம் எப்படி நடக்குமோ, என்ன பண்ணுவோமோ, எது பண்ணுவோமோன்னு தெரியாமல் பயங்கரமான ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தோம். ஆனாலும் தேவன் அந்த கொரோனா நேரத்துலையும் திருமணத்தை அற்புதமாக நடத்தி கொடுத்தார். அநேக ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்தார். அதற்கு பின்பதாகவும் டிசம்பர் மாதம் அதே வருடத்தில் ஒரு வீட்டை வாங்கவும் தேவன் கிருபையாக உதவி செய்தார். பாருங்களேன், தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுதும், அவர் மீது நம்பிக்கையாக நம்ம இருக்கும் பொழுதும், விசுவாசத்தோடு நம்ம அவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுதும் பாருங்கள், தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடாதபடிக்கு எப்படி நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்கள். தோல்வியே இல்லாதபடிக்கு தேவன் வெற்றியை நம்ம தழுவி சொல்லும்படியாக தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறார். அதே மாதிரி இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கொண்டேன் அப்படின்னா, என்னுடைய திருமண காரியத்தின் மூலமாக தான் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு வருடம் 2 வருட காலமாக எனக்கு வந்து பெண் பார்த்து கொண்டிருந்தார்கள் வீட்டில். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தேவனிடத்தில் நான் வைத்த ஒரே ஜெபம் வந்து, அப்பா எனக்கு வேதாகமத்தை பற்றி அவ்வளவு ஞானம் கிடையாது, அவ்வளவு அறிவும் கிடையாது, வேதாகமத்தில் அநேக காரியங்கள் எனக்கு எதுவும் தெரியாது. தேவனே, நீங்கள் என்னை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா நான் ஒரு நல்ல பைபிளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக தான் இருக்கணுமே தவிர மற்றபடி எனக்கு எந்த ஒரு காரியமும் எனக்கு வேண்டாம். நான் ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலையும் நல்ல ஒரு பெண்ணாக இருக்கணும். ஆனால் தேவனே, உம்மிடத்தில் உம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் நான் ஜெபத்தில் முன் வச்சேன். அந்த ஒரு சூழ்நிலையிலையும் எனக்கு ஒரே நாளில் 2 பெண்களுடைய பயோடேட்டா வருது. ஒன்று இப்பொழுது நான் திருமணம் முடிச்சிருக்கக்கூடிய விழிமலர், இன்னொரு ஒரு பொண்ணுடைய ப்ரொபோசலும் வருது. அவங்க ஞாயிறு திருச்சபையை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஞாயிறு திருச்சபையை சேர்ந்தவங்க அநேக நகைகள், பணங்கள் அப்படியெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசின போதிலும் என்னுடைய ஜெபத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ தேவன் எனக்கு குறித்த பெண் விழியாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஜெபத்தில் சந்தோஷத்தோடு நான் தேவனுக்கு நன்றி சொல்லி ஏற்றுக்கொண்டேன். அந்த வேலையிலையும் திருமணத்திற்காக பேசி எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க செய்தாங்க. திருமண நேரத்துலையும் பணத்திற்காக ஒரு கடுமையான சூழ்நிலை. எனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியது இருக்குது, ஆனால் பணம் வரவே இல்லை. நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக பயங்கரமான ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருக்கும். பணம் வர்றதுக்கு வரணும், ஆனால் வரலை. தரேன்னு சொல்கிறாங்க, தரமாட்டுறாங்க. எனக்கு வரக்கூடிய பணம் நிச்சயதார்த்தம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்க வேண்டியது இருக்குது. அதற்கு முன்பதாக ஒரு வாரத்திற்கு முன்னாடி பொண்ணுக்கு சேலை எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்கிட்ட கையில் சுத்தமாக காசே இல்லை என்கிட்ட. எங்கள் அம்மா கிட்டே கேட்குறாங்க. எங்கள் அம்மா வந்து சரி போவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து எங்கள் மாமாட்டையும் அத்தைட்டையும் சொல்லிட்டாங்க. சரி போய் சேலை எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்கிட்ட காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. எனக்கு கேட்காம ஏமா அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நான் இருக்குன்னு நினச்சி சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டு வரைய அந்த பணத்திற்காக நான் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. தேவனிடத்தில் ஜெபத்தில் மட்டும்தான் வைக்கிறேன். சனிக்கிழமை இரவு நான் ஆலயத்தை விட்டு நான் வீட்டுக்கு செல்லும் பொழுது எனக்கு அந்த பணம் வந்து வர வேண்டிய பணம் வந்து ஒரு பாதி தொகை வந்து எனக்கு கிடச்சிச்சு. இன்றைய தினத்தில் காலையில் ஓய்வு நாள் பாடப்பள்ளி எடுக்கிற வேலையில் கூட மாதவனை சொன்னாங்க, நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குமானால் முதலாவது கிரெடிட் கார்டை நம்புவோம், அடுத்து நம்மோடு கூட இருக்கக்கூடிய நண்பர்களை நம்புவோம், அதற்கு பின்பாக உற்றார் உறவினர்களை நம்புவோம், தேவனை கடைசியாக தான் ஒரு சாய்ஸாக தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் எப்படி வச்சுருப்பேன் அப்படின்னா, முதலாவது தேவனை தான் நான் சாய்ஸாக வச்சுருப்பேன். அப்போ உம்முடைய பாதத்தில் நான் இருக்கேன்,
எனக்கு எந்த நேரத்துலையும் நீங்கள் என்னை தோற்று போகவோ என்னை வெட்கப்படுத்தவோ மாட்டீங்க அப்படின்னு ஜெபத்தில் நான் காத்திருப்பேன். தேவன் அதை வாய்க்க பண்ணுவாங்க, தேவன் வழி நடத்துவாங்க. அந்த வேலையிலும் அந்த நிச்சயதார்த்த நாளில் எந்த ஒரு கடனும் இல்லாதபடிக்கு அதை சிறப்பாக நடத்துகிறதற்கு தேவன் உதவி செஞ்சாங்க. அதே போல் திருமணத்திற்கும் மிகப்பெரிய கடன் இல்லாதபடிக்கு அதற்கான பணங்களும் வந்து சேருகிறதற்கும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தினாங்க. இப்பொழுதும் அடுத்த வாரத்தில் என்னுடைய குழந்தைக்கான பிரதிஷ்டை விழா இருக்குது, அனைவருக்கு தெரியும். அதற்கான பண தேவையும் மிக ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. ஒரே குழப்பத்திலையும் மன கஷ்டத்துலையும் இருந்தேன். இந்த மாதம்லாம் மிக கடுமையான ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை, மிக கடுமையான ஒரு சூழ்நிலை. சுத்தமாக காசே இல்லை. ஒரு 2-3 வாரங்களாக எனக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு கூட பணம் இல்லை. அவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலை. எந்த ஒரு பணமுமே இல்லாமல் மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் இருக்கேன். வீட்டில் சாப்பிட்றதுக்கான தேவையான பொருள் இருக்குது, போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோலுக்கு காசு இருக்குது, அவ்வளோதான். வேறு பணமே சுத்தமாக இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் சரி, ஆண்டவர் ஏதாவது ஒரு வழி வச்சுருப்பார், ஏதாவது தேவன் வழி திறப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபத்தில் காத்திருக்கோம். நேற்றைய தினத்தில் அதற்கான பணங்களையும் கிடைக்கிறதற்கு தேவன் உதவி செஞ்சாங்க. பாருங்களேன், நம்ம எவ்வளவு உற்சாகமாக தேவனிடத்தில் அமர்ந்து தேவனிடத்தில் நம்ம எதை கேட்கிறோமோ அதை நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம் என்று தேவன் சொல்கிறாங்க. நம்மளுடைய விசுவாசமானது தேவன் மீது எப்படி இருக்கோ அதையே வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம விசுவாசத்தில் வந்து சோர்ந்து போகிறதற்கு 1% கூட நம்ம வந்து இடம் கொடுக்கவே கூடாது சாத்தானுக்கு. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும், வீட்டில் பிள்ளைகள் தவறான காரியங்களில் இருந்தாலும், தவறான பிரச்சனைகளில் தவறான பழக்க வழக்கங்களில் இருந்தாலும், நம்ம வந்து தேவன் மீது மட்டும்தான் நம்ம வந்து முறையிடணுமே தவிர நம்மளுடைய நண்பர்களோடையோ நம்மளுடைய உறவினர்களோடையோ நம்ம வந்து முறையிடாமல் நம்மளுடைய பிரச்சனையை நம்மளுடைய முழங்கால்களை மடக்கி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது ஒருபோதும் நம்ம வந்து தோல்வியை வந்து சந்திக்க தேவன் வந்து விடவே மாட்டார். எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் வந்து நம்மளை வெற்றியை காண தான் தேவன் வந்து உதவி செய்வார். அதனால் எல்லோரும் தேவனிடத்தில் நம்ம திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவாகணும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தேவனிடத்தில் முறையிடும் பொழுது நம்ம அநேக அனுபவங்களை தேவன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு சம்பவத்தையும் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு தாயார், அவங்க வந்து தேவனுடைய விசுவாசம் வந்து அவங்க தேவன் மீது அவங்கள்ட்ட இடத்துல உள்ள விசுவாசம் வந்து அளவில்லாமல் இருக்கும். அவங்க குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கும், பிள்ளைகளை குறித்த கவலைகள் அநேகம் இருக்கும், கணவனை குறித்த கவலைகள் அநேகம் இருக்கும். ஆனாலும் அவங்க யாருக்கிட்டையுமே அவ்வளோவா முறையிடவே மாட்டாங்க. அவங்க ஒன் அண்ட் ஒன்லி காட் தான், ஜீசஸ் தான், எதுனாலும் ஜீசஸ் தான், நான் அவர்கிட்ட தான் பேசுவேன், அவர் சரி பண்ணுவார், அவர் எல்லாமே வழி நடத்துவார், எனக்கு அவர் தான், எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக 100% ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு பற்றோடு இருப்பாங்க. தேவனை அவ்வளோ நம்புவாங்க. எனக்கும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. தேவன் வழி நடத்துவார், தேவன் இப்படி நம்மளை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவாங்க. அநேக பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளாக இருந்தாலும் அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வரவே மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலும் அப்படி தெரியவே தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவ்வளோ கவலை இருக்கும். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாதுன்னு கூட அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்கள பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க, வெளியே பார்க்க அப்படி தெரியாது. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா தேவன் மீது அவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் அநேக காரியங்களையும் நான் கற்றுக்கொண்டிருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க குடும்பத்தின் பிரச்சனைகளெல்லாம் தேவன் அழகாக வழி நடத்துகிறாங்க. ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தை அவர்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். அவங்க பொண்ணு சொன்னாங்களாம், எனக்கு ஃபோன் வந்து இப்போ பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவங்க பொண்ணு. இதை கேட்குறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இந்த காலத்தில் ஏதாவது வாலிப பிள்ளைங்க வந்து ஃபோன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபோன் தான் எனக்கு வேணும்னு சண்டை போடுவாங்க. பாருங்களேன், தேவனிடத்தில் நம்ம ஒப்புரவாகும் பொழுது தம்முடைய பிள்ளைகளை தம்மளை வந்து எப்படி தேவன் கைவிடுவாரா கைவிட மாட்டாரான்றதை இந்த காரியத்தின் மூலமாக தெரியும். தேவனிடத்தில் நம்ம முறையிடும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து தேவன் வந்து நம்மளை அற்புதமாக அதிசயமாக வழி நடத்துவாங்க. நம்ம நினைக்கிறதற்கு மேலாக அநேக காரியங்களை தேவன் நம்மளுக்கு வழி நடத்தி நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, இந்த நேரத்திலும் அப்பா கொடுக்கப்பட்ட செய்தியானது அநேகருக்கு பிரோஜனம் உள்ளதாக இருந்ததா என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஆனாலும் அப்பா, அநேகர்
குழப்பத்தின் மத்தியிலும், சோர்வின் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த ஓய்வு நாளில் அப்பா ஆலயத்திற்கு வந்திருப்பார்கள் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாகவும் அப்பா யூடியூப் ஜூம் வழியாகவும் இணைந்திருந்திருப்பார்கள் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து அநேக கஷ்டங்களும் பாடுகளும் இருக்கும் ஆண்டவரே. அப்பா, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, தேவன் என்னிடம் அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரா என்ற எண்ணமெல்லாம் அநேகருக்கு இருக்கும் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்டவர்கள் எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. அன்பான தேவன், நீர் ஒருவரையும் ஒருபோதும் தோல்வியில் நீர் விழத்தள்ள விருப்பமில்லாதவர் ஆண்டவரே. அப்பா, உம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை சொல்லி ஒப்புரவாகும் பொழுது தேவன் நீர் வெற்றியை தான் அப்பா எந்த நேரத்திலையும் நீர் கொடுக்க நீர் ஆயத்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த ஓய்வு நாள்லையும் அப்பா அநேகருடைய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் மத்தியில் தன்னுடைய பிள்ளை நிமித்தமாக, தன்னுடைய கணவனின் நிமித்தமாக, தன்னுடைய மனைவி நிமித்தமாக, அப்பா உற்றார் உறவினர்களின் நிமித்தமாக அநேகருக்கு அநேக கஷ்டங்களும் அநேக கவலைகளும் அநேக பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் தேவன் இன்றைய தினத்தில் அப்பா நீர் என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் அநேக காரியங்களை அப்பா அற்புதமாக வாழ்க்கைக்கு நீர் கற்றுக் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தினது போல அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன பிரச்சனைகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எல்லாருடைய உள்ளத்தையும் தேவன் ஆராய்ந்து அறிந்து அப்பா நீர் அவர்களுடைய பாடுகளையும் பிரச்சனைகளையும் நீக்கி அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா மனமகிழ்ச்சியாக தேவனுடைய நாமம் மைமைப்படும்படியாக கிறிஸ்துவின் சாயலாக வளருகிறதற்கு அப்பா நீர் உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக பெற்றோர்கள் பிள்ளை குறித்து கஷ்டத்தின் மத்தியில் கவலையின் மத்தியில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களெல்லாம் நீங்கள் தேவனை அப்பா பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவனாய கர்த்தர் நீர் ஒவ்வொரு பெற்றோரையும் தொட்டு நீங்கள் அப்பா அவர்களை உமக்குள்ளாக நெருங்கி ஜீவிக்கிறதற்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா எந்த ஒரு பாவ காரியங்களுக்குள்ளும் விழுந்து போகாதபடிக்கும் அவர்கள் உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்கும்படியாகவும் தேவனோடு கூட நம்ம விசுவாசத்தோடும் தேவனிடத்தில் நம்ம முழங்கால்களை முடக்கி இருந்தோமானால் தேவன் நம்மளை வெற்றியின் பாதையில் வழி நடத்துவார் என்ற ஒரு எண்ணத்தோடும் ஒரு நம்பிக்கையோடும் பிள்ளைகள் வாழுகிறதற்கும் வளருகிறதற்கும் தேவன் கிருபையாக உதவி செய்யுங்க. இந்த புதிதான வாரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மீண்டுமாக ஒரு ஓய்வு நாளுக்குள்ளாக நாங்கள் அப்பா ஆலயத்திற்கு கடந்து வரும் வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய தூதர்களின் பாதுகாவல், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வாஞ்சை அப்பா எங்களுக்குள்ளாக இருக்கிறதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய பிரியத்தின்படியும் அப்பா உம்முடைய விருப்பத்தின்படியும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழுகிறதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அப்பா இந்த வாரத்தின் நெடுகில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எதையாகிலும் செய்யாதபடிக்கு தேவனுடைய நாமம் மைமைப்படும்படியாக எங்களுடைய சபையின் விசுவாசிகள் ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்கிறதற்கு தேவன் உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையை கண்டு அநேகர் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும்படியான வாழ்க்கைகளை வாழ்கிறதற்கு தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறீர். அதை நாங்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக மாத்திரம் அல்லாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்கவும் அநேகருக்கு நாங்கள் அதை பாடம் புகற்றும் பிள்ளைகளாகவும் இருக்கிறதற்கும் தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் அநேக வாலிபர்கள் அப்பா உம்முடைய ஊழியங்களை செய்யவும் அப்பா உம்முடைய சபையில் உம்முடைய வார்த்தைகளை அப்பா எடுத்துக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நீங்கள் உயர்த்துகிறதற்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கொடுக்கப்பட்ட செய்தியை ஆசீர்வதிங்க. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அப்பா அநேக வாலிபர்கள் முன் வந்து அப்பா உம்முடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக வருகிறதற்கும் தேவன் உதவி செய்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதான வேலையை உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் தயவாய் மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து இந்த ஓய்வு நாளின் நிறைவு வேளையில் எங்களை நீங்கள் வழி நடத்தி வழி அனுப்ப வேண்டுமாக கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜபங்கேலும் ஜீவனுள்ள நலப்பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.